ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஸ்பயர் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணி ஒரு பிஆர் ரேங்கில் ஈஸியாக போய் அடிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஆர் ரேங்கில் ஈஸியாக போய் அடித்து ரேங்க் புஷ் பண்ணலாம். இப்போ ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து டியோ மேட்ச்சில் ஈஸியாக போய் அடிக்கிறதுக்கு மேப்போட கார்னர் சைடு இறங்கிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி மாஸ் எலக்ட்ரிக் ரெண்டாம் வில்லேஜ் அந்த மாதிரி கார்னரில் இறங்கிக்கோங்க. கார்னரில் இறங்கி நீங்கள் உங்கள் செட்டிலான பிளேஸ் ரெடி பண்ணிங்க. இங்கே வந்து நீங்கள் லூட் அடிங்க. ஃபஸ்ட் ஜோன் முடிகிற வரைக்கும் நீங்கள் லூட் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஜோன் முடிகிற வரையும் நீங்கள் நல்லா லூட் அடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஜோன் எண்ட் ஆகிறப்ப இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஜோன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி லூட் அடிச்சுக்கோங்க. ஸோ வந்து இங்கே ஒரு எனிமி இருக்காப்புல. ஸோ அவரை அடிக்கலான்னு நான் போவேன், என்ன நடக்கும்னு பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் சோலோ மேட்ச்சில் எப்படி ஈஸியாக போய் அடிக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறேங்க. வேணுன்னா இல்லை கமெண்ட்டில் சோலோன்னு போடுங்க, மறக்காமல் நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனிமி இருக்கான். நான் ஒரு சாண்டினை விட்டுட்டு இந்த பக்கமாக போய் பார்ப்பேன். இந்த பக்கமாக போய் பார்த்தானா டக்குன்னு என்ன அடிப்பான். சட்டுன்னு ஒரு 2 க்ளோவில் போட்டு அடிக்கலான்னு வெயிட் பண்ணுற நேரத்தில் பின்னாடி உள்ள அடிச்சிட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பறந்தெல்லாம் ரிவே பண்ணுறப்பல நம்ம ஹண்ட்டு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஃப்யூச்சரில் நம்ம ஸ்பின்னிங் கண்டென்ட்லாம் போடுவோம். ஸோ டோர்னமெண்ட்லாம் நடத்துவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்டு நம்மளை ரிவ்யூ பண்ண போகிறப்பல. ஓகே கைஸ், இப்போ ரிவ்யூ பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சென்டர் ஜோன்லாம் அவ்வளோவா இறங்கலை. இப்போதைக்கு நான் கார்னர் ஜோனில். நீங்கள் வந்து படா ப்ளோ பிளேயர்னால் உங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் மறுபடியும் கார்னரில் இறங்கி கொஞ்சம் லூட் அடிக்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஸோ கையில் ஒன்றுமே இல்லாமல் போய் ஆடி என்ன பண்ணுறது. ஸோ கொஞ்சம் லூட் அடிச்சு நம்ம போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரிவே பண்ண அதே இடத்துல தான் நான் இறங்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கைஸ். லைக் போடாமல் பார்க்குறவங்க லைக் போடுங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது கைஸ். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ டக்குன்னு அங்கே இருக்கிற அந்த ஏர்ட்ராப்பை பிடிக்கல. ஏர்ட்ராப்பை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல கன்று கொஞ்சம் ஏர்ட்ராப்பாக கிடச்சி. ஸோ கைஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்பின்னிங் கண்டென்ட் வேணுமா இல்லை சோலோ மேட்ச் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பின்னிங் கண்டென்ட் எங்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அது ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். கைஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு MP40 தேவைங்கிறதுக்காக டக்குன்னு ஒரு 3 காயினை பிடிச்சி MP40 வாங்கிக்கிட்டேன். நம்ம ஹண்ட்டுக்கு P90 மார்க் பண்ணிட்டு ஓடணும் கைஸ், ஜோன் என்ட்ரி போடலான்னு. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹண்ட்டுக்கு ஹிட்லிஸ்ட்டை போட்டாங்க. ஹிட்லிஸ்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தப்ப பீக்கில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் பயப்படாமல் பீக்கில் தான் இருக்காங்க, வரமாட்டானுன்ட்டு நாங்கள் வந்து ஜோன் என்ட்ரி போடுறதுக்கு வந்துட்டோம். நம்ம ஹண்ட்டு P90 எடுத்துகிட்டு பின்னாடி ஆப்பில் வராப்பில். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்நேரம் ஃபைட் எடுத்துருக்கலாம். நான் இடையில செத்துட்டேன், அதனால தான் என்னால் ஃபைட் எடுக்க முடில. நீங்கள் செகண்ட் நேரம் ஃபைட் ஒரு ஹிட்லிஸ்ட்டு போட்டுருங்க. ஃபஸ்ட் ஜோனில் லூட் அடிச்சுட்டு ஒரு ஹிட்லிஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைட் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் எல்லா மேட்சும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஜோன் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா லூட் அடிச்சிடுவோம். அடுத்து ஃபஸ்ட் ஜோன் எண்ட் ஆகிற நேரத்தில் ஒரு ஹிட்லிஸ்ட்டை போட்டு அடிச்சிடுவோம். இப்போ ஃபஸ்ட் ஜோனில் நான் வந்து முன்னாடி எலிமினேட் ஆகிட்டேன், அதனால தான் இப்போ வந்து ரொம்ப இது குறைஞ்சிச்சின்னு ஒரு மெடிக்கிட்டு போட்டேன் கைஸ். மெடிக்கிட்டு போட்டு நம்ம ஹண்ட் எங்கே வராப்பிலன்னு பார்த்தேன். பக்கத்தில் வந்துட்டாப்புல, இன்னும் ஜோனுக்குள்ளே தான் இருந்தாப்புல. அவர் வந்துடுவாருங்கிற நம்பிக்கையில் நான் என்ன பண்ணேன்னா போச்சு நாக்கு போயிட்டேன். அவரையும் அழைச்சிட்டு போச்சு நாக்கு பக்கம் போயாச்சு. பக்கத்தில் வந்துட்டானோ எனிமி, என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு இங்கே பார்த்தா ஒரு இது இருந்துச்சு, மான்ஸ்டர். சரி அதுக்கு போகலான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கானோ. சரி அடிச்சு போட போகிறான்னு ஒரு சாண்டினை விட்டுட்டேன் கைஸ். சாண்டினை விட்டு அவன் கிட்டக்க வந்து அடிச்சுட்டு நம்ம போயிடலான்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு வரல. இவன் வேறு கத்திக்கிட்டு கிடந்தான். ஸோ டக்குன்னு நான் வந்து அங்கே போய் மான்ஸ்டருக்கு எடுத்துகிட்டு அந்த இது பேரலை தாண்டலை கைஸ், வண்டியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானோ. வண்டியை டம்முன்னு அடித்து வண்டியை எடுத்து குறைச்சிட்டானோ. டக்குன்னு பக்கத்தில் போய் முட்டிவிட்டேன். இது மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க.
ஹிட் லிஸ்ட்டு போடுறான். பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஃபேக்ட்ரி பக்கம் வந்தாச்சு. ஃபேக்ட்ரி பக்கம் வந்தோடனே ஆட்டோவை ஹண்ட்டு பார்த்தாப்புல. ஆட்டோவை எடுக்க போகிற ஆட்டோவை எடுக்கலான்னு அவன் இறங்கிட்டான். நான் ஓட்டிக்கிட்டே போயிட்டேன். டக்குன்னு என்னை கூப்பிட்டான். டக்குன்னு இறங்கி வரத்துக்குள்ளே என்னை விட்டுட்டு போயிட்டான். டக்குன்னு விட்டுட்டு போயிட்டான். வெயிட் பண்ணி பார்த்தேன், 2 அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 2 க்ளோவில் போட்டேன். அவனை அடிக்கலான்னு பார்த்தா டக்குன்னு அவன் நெருப்பு விட்டுட்டான். சரி வெயிட் பண்ணி அடிப்போன்னு பார்த்தேன் கைஸ். இந்த இடத்துல நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடுறீங்க. லாஸ்ட்டு 2 zone பிரிஞ்சிடாதீங்க. டக்குன்னு பின்னாடியால் வந்து ஒருத்த அடித்தான். சரி அவனுக்கு 2 க்ளோவில் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் வருவான் அப்படின்னு நினச்சி நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ண கேட்கக்குள்ள பக்கத்தில் இன்னொருத்த வந்து அடிச்சிட்டான். ஸோ நாங்கள் இங்கே பண்ண தப்பு என்னன்னா, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டு வந்துடுறியாமல். அவனை இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடுறீங்க. கடைசி 2 ரவுண்டில் மட்டும் நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க கைஸ். பிரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போயா வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிங்கன்னா கடைசி 2 ரவுண்டில் பிரியக்கூடாது. ஒன்றா இருந்து அடிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம செத்து போன உடனே நம்மளை ரிவே பண்ண வேண்டாப்ல. இந்த மாதிரி ஒரு ப்ரோ பிளேயரை நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போகணும் ரிவேயில். நம்ம ஹண்ட் வந்து ரிவேயில் வந்து கை தேர்ந்தவர். ஸோ பார்த்தீங்கன்னா என்னை வந்து இப்போ ரிவே பண்ணுவார். நான் வந்து வேற எங்கேயும் இறங்க மாட்டேன், அதே இடத்துல தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து லூட் வந்து கையில் இருக்காது. ஸோ வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் எங்கே எலிமினேட் ஆனானோ அதே இடத்துக்கு வருவேன். ஏன் அங்கே அதே இடத்துக்கு வரேன்னா, கண்டிப்பாக அங்கே எனிமி இருக்க மாட்டானோன்னு. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நான் கீழேருந்து பார்க்குறப்பயே இங்கே மேலேருந்து பார்க்குறப்பயே அவன் இல்லை. ஸோ அந்த நம்பிக்கையில் நான் வந்து போனேன். அதே மாதிரி எனிமி அவனும் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் சேஃபாக அங்கே போய் லூட் அடிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து MP40 தான் கைஸ் அதிகமாக ப்ளே பண்ணுவேன். ஸோ வந்து MP40 வாங்கலாம் அதிகம் எடுக்க தான். டக்குன்னு பார்த்தா என் லூட்லேருந்து MP40 காணும், எடுத்துகிட்டு போயிட்டானோ. சரின்ட்டு பயந்தோடய லூட் அடித்தேன். டக்குன்னு ஒரு காயினை பிடிச்சி ஹண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் காயினை வாங்கி MP40 வாங்கலான்னு உள்ளே வெண்டிங் மிஷின் பக்கம் போனால் டக்குன்னு நம்ம மான்ஸ்டர் டக்கை உள்ளே விட்டானோ. பயத்தில் பேராஃபல் எடுத்து அழுத்திட்டு கிடந்தேன். டக்குன்னு ஒரு க்ளோவில் போட்டு P90 கையில் எடுத்து ஒரு சென்டினை விட்டு அவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் என்ன அடிக்கிறான். டக்குன்னு அந்த நெருப்பு கேரக்டரை விட்டான். சரி நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவனை அடி வாங்கிட்டு சாண்டினை விட்டு அந்தாண்டா போய் ஹெட்லேயே கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்க. நீங்கள் வந்து சாண்டினை யூஸ் பண்ணுங்கள் கைஸ். பிஆர் ரேங்கில் மோஸ்ட் பவர்ஃபுல் கைஸ். பார்த்தீங்கன்னா அவனை அடித்து அவன் லூட்டை எடுத்துக்கிட்டு ஒரு மெடி போகலான்னு பார்த்தா டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு உள்ள வந்துட்டான். இன்னொரு எனிமி. சரி அவனை ஹண்ட்டு பார்த்து பார்ப்பலான்னு விட்டால் எனக்கு நம்பிக்கை இல்லை. உள்ளே இருக்காண்டா அடிக்க முடியடான்னு சொன்னான். டக்குன்னு இந்த நெருப்பை போட்டு க்ளோவாலெலாம் உடச்சி அவனுக்கு கொஞ்சம் டேமேஜை கொடுத்து நான் வெளில போய் ஒரு க்ளோவால் போட்டு ஒரு ப்ளூ பிரேக்கரை உள்ளே போட்டேன். டக்குன்னு பார்த்தா பின்னாடியில் ஒரு எனிமி இறங்குற சத்தம். டக்குன்னு அவனை அழுத்தி பிடிச்சி அவனை ஒரு நாக்கு அடித்து கிளியர் பண்ணுறதுக்குள்ளே இவன் அடித்தான். டக்குன்னு ஒரு க்ளோவால் போட்டு இந்தாண்ட வந்து மெடிக்கிட்டு போடலான்னு பார்த்தா ஒரு ப்ளூ பிரேக்கரை போட்டு விட்டேன். போட்டு நான் வந்து ஒரு மெடிக்கிட்டு போட்டால் சைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு இந்த பக்கம் 2 க்ளோவில் போட்டு கையில் பேராஃபில் எடுத்தால் அவன் ஜோனில் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சப்ஸ்கிரைப்